என்று எண்ணாமல் அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் அதில் நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கும் என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ இறைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இதற்கு ஏன் வெண்ணெய் பழம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இது நன்றாக படர்ந்து வளரக்கூடிய கொடி வகை தாவரம், ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம், புதர்களாக நிறைய வளர்றதை இதை பார்க்கலாம். அமெரிக்காவில் யூரோப்லலாம் பார்த்திங்கன்னா இதை உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த வெண்ணெய் பழத்தை அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் உணவுக்கு பயன்படுத்துறதில்லை. பட் கேரளா, கர்நாடகா, குறிப்பாக உத்தரகண்ட், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கொய்யாக்காயை விற்பதை நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த வெண்ணெய் பழத்தை அதிகமாக விற்பனை செய்வதை நம்ம பார்க்கலாம். வெண்ணெய் பழத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான தசைப்பற்று இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த வெண்ணெய் பழத்துடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரிகோஸ் அல்சருக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திசுக்களுடைய வளர்ச்சி விகிதம் குறையிறதுனால தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. அதற்காக இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை மற்ற திசுக்களை உண்டாக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது அதில் நிறைய மாற்றங்கள் வர முடிவதில்லை. அந்த வகையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை காரணிகளிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை உள்புறமாகவோ அல்லது வெளிப்புறமாகவோ உபயோகப்படுத்தும் போது இந்த வெரிகோஸ் அல்சர் மற்றும் டயபெட்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய புண்களை எவ்வாறு வேகமாக ஆற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அதில் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் பழம் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸில் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஸோ அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகளை உடலுக்குள் செலுத்தும் போது இப்போ எலிகளுக்கு அந்த கால்களில் அந்த அதே போல் பன்றிகளுக்கு அந்த காயத்தை உண்டாக்கிட்டு அதன் பிறகு இந்த வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகளை அதில் செலுத்தும் போது மிக வேகமாக அந்த இடங்களில் இருந்திருக்கக்கூடிய அந்த காயங்கள் ஆறி வருவதை பார்த்தாங்க. இரண்டாம் கட்ட ஆராய்ச்சியாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெண்ணெய் பழத்தை ஒரு உணவாக, ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவாக அங்கே இன்டகிரேட்டிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன் ப்ளஸ் மாடர்ன் மெடிசனும் சேர்ந்த ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமில் அங்கு வரக்கூடிய வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கும் டயபெட்டிக் அல்சர் சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கும் கொடுத்து பார்க்கும்போது வழக்கமாக வெறும் மாடர்ன் மெடிசனை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப வேகமாக அந்த காயங்களில், அதே நேரத்தில் அவர்களுக்கு மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த திசுவோடைய வளர்ச்சி விகிதத்தில் நல்ல மாற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி காலில் முள் குத்துவது அல்லது வேலை செய்யும்போது கால் வெட்டி கொள்வது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சுலபமாக இந்த வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலைச்சாறு அந்த இடத்துல வச்சு ஒரு கையிலே எடுத்து 4 இலைகளை நன்றாக கசக்கி அந்த காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலைகளை வைத்து ஒரு துணி வைத்து கட்டி விட்டுருவாங்க. காலையில் கட்டி வச்சாங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த காயமே இல்லாமல் முழுமையாக ஆறி போயிருக்கும். அதன் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக இந்த வெண்ணெய் பழத்துடைய இலைகள் பார்ப்பதற்கு ஈட்டி இலைகள் போல் இருக்கும். அந்த இலைகளை எல்லாம் எடுத்து நன்றாக உலரச் செய்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இலைகளை இட்டு நன்றாக 1/2 லிட்டராக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை வைத்து காயங்களை கழுவுகின்ற ஒரு வழக்கம் பாரம்பரிய மருத்துவத்தில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆன்டிசெப்டிக்காக இருக்கக்கூடிய சில லிக்விட்ஸை வச்சு ஊண்டெல்லாம் வாஷ் பண்ணுறோம். அந்த ஊண்டை வாஷ் பண்ணும்போது அவை அங்கே இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை வேண்டுமானாலும் கொல்லலாம். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சிகளை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த முன்னேற்றமும் கொண்டு வர உதவுவதில்லை. ஆனால் அந்த வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை வைத்து கால்களை வாஷ் செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட அழுகிய தசை இருக்கக்கூடிய காயங்களாக இருந்தாலும் கூட
மிக வேகமாக அந்த இறந்த திசுக்கள் முழுமையாக நீக்கப்பட்டு புதிய திசுக்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் சமீபத்திய ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் நடந்த ஆராய்ச்சியில் வெண்ணெய் பழம் எல்லா வகையான புற்றுநோய்க்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படும் போது இன்றைக்கு கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் பொருட்களை கொண்ட ஒரு ஊசி மருந்துகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஒரு 15 முறை கீமோதெரப்பி அப்படின்னு செய்யும்போது என்ன மாற்றம் ஏற்படுகிறதோ, இந்த வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறை மட்டும் உணவாக ஒரு 15 நாட்கள் சாப்பிடும்போது அந்த கீமோவை விட 100 மடங்கு அதிகமாக புற்றுநோய் செல்கள் உடலில் மறைந்து போகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து அதே போல் ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய இயற்கை மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக போகிறாங்க. ஏன்னா கீமோதெரப்பி எடுக்கும்போதும் ரேடியோ தெரப்பி எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நோயாளியுடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடிவதில்லை. சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது, சிலருக்கு முடிவும் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து 2 மாதம் 3 மாதம் அளவில் இந்தோனேஷியாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இடத்துல தங்கி அங்கு இயற்கையாக விளையக்கூடிய இந்த வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறை மட்டுமே உணவாக ஒரு 3 மாத காலம் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்க உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் திசுக்கள் முழுமையாக அழிக்கப்படுறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு நிறைய பேர் ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டாக இந்த வெண்ணெய் பழத்தை சாப்பிட்றாங்க. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா பக்கவாதம் ஏற்பட்டவர்களுக்கு கூட இந்த வெண்ணெய் பழம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பக்கவாதம் ஏற்படும் போது மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்களுடைய அதிர்ச்சி மற்றும் சுருக்கம் பல நேரங்களில் நீக்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடுகிறது. நீக்க முடியாத ஒரு பிரச்சனையாக அது மாறும்போது பார்த்திங்கன்னா கை இயக்கமோ அல்லது கால் இயக்கமோ அல்லது பேச்சோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்புடைய செயல்பாடோ நின்று விடுகிறது. அந்த மாதிரி நின்று போகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி அளவுக்கு தினசரி கொடுக்கும்போது மிக வேகமாக அவர்களுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய ஃபிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளோடு சேர்ந்து இந்த ஒரு வெண்ணெய் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறை சாப்பிடும்போது சிறிது சிறிதாக அவர்களுக்கு அந்த இறந்த திசுக்கள் மற்றும் மூளையில் சுருங்கி இருக்கக்கூடிய அந்த திசுக்களுடைய ஒரு ரெஜுவனேஷன் ஏற்படுறதுனால அந்த இயக்கம் சீராகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த வெண்ணெய் பழத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய காயங்கள், குறிப்பாக வெரிகோஸ் அல்சர், டயபெட்டிக் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கோளாறு, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு தான் சொல்லணும். இதை ஒரு மருந்து அல்ல, இதை ஒரு உணவாக தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோமேயானால் நம்மாலும் ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்று என்ன சமூக கருத்தை நம் முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டாய கல்விச் சட்டம், கட்டாய இலவச கல்விச் சட்டம், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை பற்றி சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது அடிப்படையில் அடித்தட்டு மக்களுடைய அல்லது விளிம்பு நிலை மக்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டமாகும். முக்கியமாக தனியார் பள்ளிகளில் இந்த கட்டாயமாக இலவச கல்வியை 25% இடங்கள் இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என்பது, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் என்பது இயற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அந்த தனியார் பள்ளிகள், அவர்கள் அங்கு வரக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு, ஏழை மாணவிகளுக்கு 25% இடங்களை வழங்க வேண்டும், அவர்களிடமிருந்து கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்கிற ஒரு விதிமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் செய்வதன் மூலமாக அந்த பள்ளிகளுக்கு பொருளாதார ரீதியாக எந்த இழப்பும் இல்லை. ஏனென்று கேட்டால் அவர்கள் அந்த கல்வி கட்டணத்தை அரசே அந்த பள்ளிகளுக்கு செலுத்திவிடும்.
இது உண்மையில் கல்வியில் சமத்துவத்தையும் சம வாய்ப்பையும் உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகள் இந்த சட்டத்தை பின்பற்ற மறுக்கின்றன. அப்படி போய் ஒரு சேர்க்கை அனுமதி கேட்டு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு, குறிப்பாக அடித்தட்டு வர்க்க குழந்தைகள், விளிம்பு நிலை மக்களுடைய குழந்தைகள், ஏழை குழந்தைகள், அவர்கள் அங்கு போய் அவர்களுக்காக இடங்களை கேட்கிற போது பல தனியார் பள்ளிகள் அவர்களை அனுமதிக்க மறுக்கின்றன என்பதுதான் உண்மை. இது சட்டத்திற்கு மிகவும் புறம்பான ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தனியார் பள்ளிகள் அவற்றினுடைய அணுகுமுறை என்பது உண்மையில் அது ஒரு விதமான நவீன சாதிய குருகுல முறை போன்று உருவாகிவிட்டதோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அங்கு படிக்க வேண்டும், அதுதான் தங்கள் பள்ளியினுடைய சந்தை மதிப்பை அதிகரிக்கும் என்பது போன்ற ஒரு மனோபாவம் இப்பொழுது இங்கே உருவாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஏழை குழந்தைகளுக்கு அங்கே இடம் கொடுப்பது என்பது தங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் என்றோ, அல்லது இந்த உயர் மனப்பான்மை கொண்ட, மேல்தட்டு மனப்பான்மை கொண்ட பெற்றோர்கள் அதை விரும்ப மாட்டார்கள், அதன் மூலமாக தங்கள் பள்ளிகளினுடைய அந்த ஒரு சந்தை மதிப்பு என்பது குறையலாம், அல்லது வர்த்தக மதிப்பு என்பது குறையலாம் என்கிற அடிப்படையில் ஏதேனும் பொய்யான காரணங்களை சொல்லி இந்த சேர்க்கைக்கான அனுமதிகளை அவர்கள் மறுத்து வருகிறார்கள். இது உண்மையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெயரளவில் ஒரு சட்டம் இருக்கிறது, ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். அது இப்போது ஒரு உதாரணமாக, ஒரு ஏழை மாணவனுடைய அல்லது மாணவியினுடைய ஒரு பெற்றோர் போய் அந்த பள்ளியில் கேட்டால் அவர்கள் எங்களுக்கு சேர்க்கை முடிந்துவிட்டது என்றோ, அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி நாங்கள் சிறுபான்மையினருடைய பள்ளி, எங்களுக்கு அது பொருந்தாது என்றோ ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். இது உண்மையில் மிக மிக ஒரு மோசமான ஒரு உயர் மனப்பான்மையினுடைய, ஒரு உயர் வர்க்க மனப்பான்மையினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் பல சமயங்களில் அண்மை பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை சித்தாந்தம். கல்வி அமைப்புகளுக்கு அரசு பல சலுகைகளை வழங்குகிறது. அந்த அடிப்படையில் அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வது என்பது பள்ளி நிர்வாகங்களினுடைய கடமை. ஆனால் பல நேரங்களில் வெறும் வர்த்தக நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய பள்ளிகள் சமூக நீதி சார்ந்து முன்வைக்கப்படக்கூடிய இதுபோன்ற கருதுகோள்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன என்பதுதான் நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால், ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளாக அரசு பள்ளிகளும், உயர் வர்க்கத்தினரை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளாக தனியார் பள்ளிகளும் மாறிவிட்டன. இது ஒரு விதமான நவீன தீண்டாமையை சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையில் விஷயம் அப்படி அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஒரு புறம் பார்த்தீர்கள் என்றால், இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் ஏழை குழந்தைகளுக்கான பள்ளிகள் என்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதன் மூலமாக அரசு பள்ளிகளில் கைவிட்டு, அரசு பள்ளிகள் என்றாலே தரமற்ற பள்ளிகள் என்கிற ஒரு மனப்பான்மை உருவாக்கப்பட்டு, அதே சமயம் தரமான கல்வி ஏதோ தனியார் பள்ளிகளில் தான் கிடைப்பது போன்ற ஒரு மனப்பான்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அல்லாமல் பொதுவான பாடத்திட்டம், எல்லோரும் எந்த பள்ளியிலும் படிக்க முடியும், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் படிப்பதற்கு அவருடைய பொருளாதாரம் என்பது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த 25% குழந்தைகளை ஒரு பள்ளி என்பது இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏற்க வேண்டும் என்று சொல்வது என்பது கல்வி ரீதியான ஒரு சமூக நீதியை, ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கோட்பாடாக நான் பார்க்கிறேன். ஆனால் அப்படி செய்வதற்கு இவர்கள் மறுப்பதன் மூலமாக எந்த அளவிற்கு இவர்கள் ஒரு விதமான ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் கல்வி அமைப்பை கொண்டு செலுத்த விரும்புகிறார்கள் என்பதைத்தான் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அந்த விதத்தில் பார்க்கிற போது பல சமயங்களில் அதிகாரிகள் இந்த விஷயங்களை கண்காணிக்க தவறுகிறார்கள், அல்லது அவர்கள் இந்த பள்ளிகளோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவுகள், ஆதாயங்களின் காரணமாக இந்த விதிமுறை மீறல்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் பொதுவாக நம்முடைய பள்ளிகள், அதாவது குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த பள்ளி சேர்க்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அடிப்படையில் இவ்வளவுதான் கல்வி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று திட்டவட்டமான விதிகள் இருக்கின்றன. ஆனால் எத்தனை பள்ளிகள் இதை பின்பற்றுகின்றன? மறைமுகமாக பல்வேறு விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. அதேபோல் நன்கொடை என்கிற பெயரில் பெருமளவிற்கு பணம் கறக்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு அதிகாரிகள் முயற்சி செய்வதில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த நிலையில் தான் இந்த கல்வி அமைப்பின் மீது இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், பள்ளி அமைந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பற்றியும் கூட அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. பல சமயங்களில் விதிகளை மீறி அந்த கட்டடங்கள் கட்டப்படுவதும், விளையாட்டுக்கான இடங்கள் இல்லாமல் இருப்பதும்,
போதுமான ஆய்வுக்கூட வசதிகள் இல்லாமல் இருப்பதும் பல பள்ளிகளில் நாம் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளிகள் சில கட்டிடங்களை மட்டும் கொஞ்சம் பகட்டாக உருவாக்கிவிட்டு கல்விக்கு தேவையான அடிப்படையான பல விஷயங்களை இல்லாமல் ஆக்கி வைத்திருப்பது என்பது ஒரு கொடூரமான ஒரு சூழலை நமக்கு காட்டுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த கல்வி சூழல் என்பது உண்மையிலேயே பல்வேறு விதமான எத்தனையோ விதமான சமத்துவமான கல்விக்கான சட்டங்கள் இருந்தபோதும், நியாயமான கல்விக்கான சட்டங்கள் இருந்தபோதும், கல்வி கட்டணத்திலிருந்து தொடங்கி இந்த கட்டாய இலவச கல்வி அளிப்பது வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் அரசினுடைய விதிமுறைகளை மீறுவதை பெரும்பாலான தனியார் பள்ளிகள் தங்களுடைய வளமையாக கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையில் இவற்றை கண்காணிப்பது என்பது அரசினுடைய ஒரு முதன்மையான ஒரு கடமையாக இருக்கிறது. அதற்காக இந்த முக்கியமாக அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய முன்வர வேண்டும். கல்வியில் சமத்துவத்தையும் கல்வியில் தரத்தையும் நிலைநாட்டுவதற்கு அவர்கள் தனியார் பள்ளிகளின் மீது அவர்கள் விதிமுறைகளை மீறுகிறார்களா என்பதை பற்றிய ஒரு கடும் கண்காணிப்பை அவர்கள் செலுத்தாவிட்டால் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருப்பதிலேயே அர்த்தமற்றதாகிவிடும். அந்த வகையில் இலவச கட்டாய கல்வி 25% குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிற விதியை ஒவ்வொரு தனியார் பள்ளியும் அமுல்படுத்த வேண்டும். அப்படி அமுல்படுத்தாத பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வது என்கிற ஒரு முடிவை அரசு எடுக்கிற போது பல சமயங்களில் அது ஒரு நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விதிமுறைகளை மீறி செயல்படுகிறவர்கள் நிச்சயமாக சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் தான் இன்றைக்கு பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்கிற சூழலில் இந்த இலவச கட்டாய கல்வி அனைத்து பள்ளிகளிலும் நடைமுறைக்கு வர வேண்டும். பெற்றோர்கள் இதை தங்களுடைய உரிமையாக போய் வலியுறுத்த வேண்டும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சட்டத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் பிரேமா ஷியாம். சட்டத்துறை அப்படின்னு வரும்போது மாணவர்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான கெரியர் அப்படின்னு யோசிக்கும் போது சட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை படித்தாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு ஒரு துணை பேராசிரியராக அவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சட்டத்துறை துணை பேராசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு கல்லூரி துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த +2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிற இந்த நேரத்தில் மாணவர்கள் ரொம்ப தீவிரமாக எதை படிக்கலாம், எதை படித்தா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு நிறைய துறை சார்ந்து ஓடக்கூடிய இந்த ஒரு சூழலில் சட்டம் அப்படிங்கிறது என்ன, இந்த துறைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, ஒரு இன்ஜினியரிங் மெடிசன் அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு ஈக்குவலான ஒரு முக்கியத்துவம் சட்டம் சார்ந்து மாணவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன், அதில் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். இப்போது ஒரு 10th முடிச்சிட்டோ இல்லை +2 முடிச்சதுக்கப்புறம் ஒரு கெரியர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது முதல்ல நிறைய விஷயங்களுக்கு போகிற மாதிரியே சட்டத்துறையை ஒரு மாணவர் சூஸ் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது, என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் இந்த துறையில் இருக்குது? முதல்ல சட்டத்துறையில் இப்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போனோம், நீதிமன்றத்துக்கு போனால் தான் வக்கீல்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த குளோபலைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வாய்ப்புகள் ரொம்ப நிறையாவே இருக்குது இவங்களுக்கு. கோர்ட்டுக்கு போகாமலேயே லா ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் படித்தவங்களுக்கு முன்னாடி வெறும் பிகாம், பிபிஏ, பிஏ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் சட்டத்துறையில் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு
இதை பற்றி விஷயங்கள் நிறையா தெரியும் போது அவங்க இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மாணவர் +2 முடிச்சதுக்கப்புறம் இந்த சட்டத்துறையை சார்ந்து தான் அவங்களோட எதிர்காலம் இருக்கும் போது அப்படின்னு நம்ம நினைக்கிற போது, அவங்க இதற்கான கல்லூரியோ இதற்கான முக்கியத்துவம் அப்படின்னும் போது முதல்ல காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த விஷயத்தெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும்? இது வந்து பார்த்திங்கன்னா 10வது படிக்கும் போதே வந்து சில மாணவர்களுக்கு இந்த சட்டத்துறை மேலே வந்து ஒரு எண்ணம் ரொம்ப இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸாக பார்த்துருக்கிற குரூப்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது சட்டத்துறையில் இருக்கிற வளர்ச்சியெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஈவன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி, அதாவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஹிஸ்ட்ரி இல்லை எக்கனாமிக்ஸ் இல்லாத 12th 11th 12th இல்லாத பேர் கூட, அதாவது சயின்ஸ் குரூப் ஆப்ட் பண்ணிக்கிற பசங்க கூட என்ன பண்ணலான்னா இந்த எல்எல்பின்ற கோர்ஸை பிஎல்ன்ற கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு அப்புறம் கூட அவங்களால வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிசனோ இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட அவங்க வந்து சட்டத்துறையை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னு சொல்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் இது கூட நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டும் இதில் இல்லைன்னே சொல்ல முடியாது சட்டத்துறையை பொறுத்த மட்டும். வெறும் சில பேருக்கு வந்து என்னென்னா வெறும் ஆர்ட்ஸ் குரூப் மட்டும்தான் படித்தவங்க படிக்க முடியும், இல்லை ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் சொன்ன மாதிரி இது படித்தவங்க தான் படிக்க முடியும்னு கிடையவே கிடையாது. சயின்ஸ் குரூப்பும் இருக்குது, ஏன்னா அதை சார்ந்த சட்டங்களையும் வந்து சேர்த்து தான் படிக்கிறாங்க. அதனால் இவங்க 10th இல்லைனா கூட 12th முடிச்சிட்ட அப்புறம் கூட இவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கான தெளிவு எப்போ இருக்கணும்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்ட அப்புறம் இவங்க மார்க்ஸ் பேஸ் பண்ணி, ஏன்னா இப்போது இந்த சட்டப்படிப்பு கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டிஸ், நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லா ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க 3 வகையாக நம்ம பிரிக்கும் போது ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு உதாரணத்துக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இல்லை கல்கட்டா யூனிவர்சிட்டியோ இவங்க எல்லாமே வந்து 3 வருடம் கொடுக்கக்கூடிய இந்த சட்டப்படிப்பு டிகிரி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தாங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது எல்லாமே இப்போ மாறிட்டு சட்ட மேற்படிப்புக்கு மட்டும்தான் இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேல்ஸ் யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போது கரண்ட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து இந்த சட்டப்படிப்பு அப்படின்றதுக்கான கரிக்குலம் இதெல்லாமே ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்றது எல்லாமே ஃப்ரேம் பண்ணுற ஒரு விஷயம். சட்டம் சார்ந்து அதை பதிவு பண்ணுறது எல்லாமே பார்க்கக்கூடியது தான் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு கீழே தான் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இயங்கணும். அதில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இந்த சட்டப்படிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவங்க முன்னேறணும் 12th முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும், சயின்ஸோ இல்லை ஆர்ட்ஸ் குரூப்போ படிச்சிருந்தாலும் அவங்க கிளாட் எக்ஸாம், அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்சாட் அப்படின்னு சொல்கிறது லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட். இது 2 வகையாக வச்சுக்கிறாங்க. இந்த 2 எக்ஸாமில் குவாலிஃபை ஆகும்போது அதில் கட் ஆஃப் மார்க் மினிமம் 45% அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எல்லாமே குவாலிஃபை ஆகிட்டு வரும்போது 12th சேர்த்து நான் சொன்ன மாதிரி கட் ஆஃப் வரும்போது அவங்க இந்த சட்டத்துறைக்குள்ளே அவங்க நுழையலாம். அதனால் இப்போது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பித்ததுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மேடம். இப்போது இந்த கல்லூரியில் நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த வகைப்படுத்தின கல்லூரியில் சேர்ந்து ஒரு மாணவர் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள், அவென்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்து என்ன இருக்குது, ஒரு கோர்ட்டுக்கு போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு அப்பாற்பட்டு இந்த சட்டத்துறையோட வளர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்குது? நான் முதல்ல சொன்ன மாதிரி சட்டப்படிப்பு முடித்த உடனே எல்லோரும் கோர்ட்டுக்கு தான் போகணும்,
அதுக்கப்புறம் நம்ம நிறைய படங்கள் விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி சட்டம் படித்தவங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேலரிக்காக வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து இப்போது நடைமுறையில் வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு உண்மையான அது ஒரு விஷயமே கிடையாது. நான் அதை நான் நேர்லேயே நான் பார்த்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொன்ன சட்ட படிப்பில் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த பிசிஐ ரூல்ஸ் படி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, படிக்கும் போதே அவங்க ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், படித்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதே சொல்லி கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஒரு வருஷம் முடிஞ்சிட்ட அப்புறம் 5 வருஷத்தில் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் வந்து லா ஃபர்ம்ஸ்க்கு போகணும், இல்லை மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட போயிட்டு அவங்க பணியாற்றணும். அதாவது 3 வாரங்கள், குறைஞ்சது 3 வாரங்கள் அவங்க வந்து பணியாற்றணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் படித்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தணுன்றதை அவங்க ப்ராக்டிக்கலாகவே தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பிசிஐ கம்பல்சரியாக ஆக்கியிருக்கு. அதனால் அவனோட ஒரு மாணவனோட முதல் வருடத்திலிருந்தே அவனுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மூட் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையுமே தனியாக வந்து இந்த செமினார் ஹால்ஸ் போல் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பிசிஐ ரூல்ஸ் படி கட்டாயமாக வந்து செயல்படுத்தணும் ஒரு இன்ஸ்டிடியூஷனும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாதி பிரதிவாதி 2 பக்கங்களும் எப்படி வந்து ஒரு மாணவன் அவர் வெளியில் போகும்போது வாதாடணும் அப்படின்றதுக்கான பயிற்சி முதல் வருடத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போது அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். முடித்த உடனே நம்ம கோர்ட்டுக்கு போய் நிற்கணும் அப்படின்ற அவசியமும் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. முதல் வருடத்துலேருந்தே அவங்க ட்ரெயின் அப் ஆயிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற இவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு. அது இல்லாமல் லா ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்பிஓஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்என்சிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இப்போ அடியெடுத்து வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸிங் இது எல்லாமே வந்து நிறுவனங்கள் சட்டப்படிப்பு படித்த மாணவர்களை மட்டும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும், அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அப்படின்றதுனால ஒரு மாணவன் வந்து ப்ராக்டிஸ்க்கு போகலைனா கூட வெளியில் வரும்போது குறைந்தது 20,000 ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் கொடுக்குறாங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஹெச்ஆர்என்சி இவங்க வந்து இந்த ஹிந்து என்டோமெண்ட் போர்டு இதுலேயும் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதை விட ரொம்ப ஒரு கனவு அப்படின்னு ஒரு சட்டமானவனுக்குன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜஸ் இந்த மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீதித்துறை வந்து கொஞ்சம் தளர்த்திருக்கு. ப்ராக்டிஸ் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு அவங்க பிசிஐ எக்ஸாம் முடித்த உடனேவே அவங்க இந்த மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான நிறையா ரூல்ஸ் தளர்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை கட்டாயமாக கொடுக்கும். நம்ம ப்ராக்டிஸ்க்கு போகாமே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அறிவு சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் தி வேர்ல்டு ரொம்ப ஒரு இப்போது கரண்ட் ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படுற ஒன்று. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துறையில் படித்த மாணவர்களுக்கு நிறைய பேட்டன்ட் அட்டார்னிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வரக்கூடிய சட்ட சிக்கல்களை வந்து ஆலோசனை தர்றது இதுக்கு மாதிரியான லா ஃபர்ம்ஸ் இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கே வந்து போக வேண்டிய அவசியம் சில பேருக்கு பயம் இருக்கலாம், இல்லை சம்பாதித்தை பற்றி இருக்கும் போது இந்த மாதிரி லா ஃபர்ம்ஸ் கூட அட்டாச் ஆகிக்கலாம். அதுக்கான ப்ராக்டிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா சட்டத்தையும் கிட்டத்தட்ட இப்போது இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு மாணவன் வந்து அவன் 5 வருஷத்தில் வெளியில் வரும்போது படிப்பான். அப்போது நம்மளுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இத்தனை சட்டங்கள் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி எந்த துறையிலையுமே சட்டம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் லீகல் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் மிலிட்ரி அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா அதில் ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது. 23 வயசுக்குள்ளே
அதாவது இவர் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே அதில் சட்டத்துறை மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொண்டு வராங்க. அது மாதிரி பறந்து விருந்து கிடக்கிற ஒரு துறை தான் இந்த சட்டத்துறைன்னு நான் என்னோட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். இது இல்லாமல் மேல் படிப்பு படித்துட்டு இந்த ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவங்களால இந்த டீச்சிங் அப்படின்ற ப்ரொஃபஷன்லேயும் அவங்க பிரகாசிக்கக்கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சட்டத்துறை அப்படின்னு வரும்போது ஒரு கோர்ட், இதை வாதாடுறது, இந்த ஒரு லாயர், இந்த ப்ரொஃபஷன் தாண்டி இதில் எவ்வளோ தூரம் பல விதங்களில் நம்மளை வந்து தயார்படுத்திக்க முடியும், வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கல்லூரி துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த அகடமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு மாணவர் +2 முடிச்சுட்டு இந்த கல்லூரிக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னும் போது இந்த 5 ஆண்டு காலம் அவங்களுக்கான பயிற்சி அப்படின்னு வரும்போது எப்படி இருக்குது மேடம்? உண்மைங்க. என்னென்னா இந்த 12வது முடித்த உடனே ஒரு இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணும்போது 5 விஷயங்களை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வகை சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கணும். இது ஏன் அப்படின்னு சொல்லும் போது நான் முன்னமே சொல்ல மாதிரி எல்லாத்த பற்றியும் படிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த லா அப்படின்ற சட்டப்படிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இப்போது இருக்கிற கரிக்குலம் இவங்க பிசிஐ ஃப்ரேம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்க வேறு துறைக்கும் போயிட்டு படிக்கிறோம். அவங்க வந்து சூஸ் பண்ணணும் அவங்களோட சப்ஜெக்ட்ஸு. இதில் சூஸ் பண்ணும் போது அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க அங்கேயும் போய் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க கிளாஸஸ் வந்து படிக்கும் போது அவங்க அங்கே இருக்கிற அறிவை வந்து தெரிஞ்சுப்பாங்க. இது மல்டி டிசிப்ளினரி சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்சசிபிளாக இருக்கும். அவங்களால கிளாஸஸ் அங்கே போய் சூஸ் பண்ணி அங்கே என்ன சட்டம் பற்றி இருக்குது, அங்கே என்ன சட்ட பிரச்சனைகள் வரக்கூடுன்றதை யூகிச்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறோம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வு. இது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் சட்டப்படிப்புன்றது இது வந்து புக்கில் இருக்குது, இது மட்டும் படித்தா போதும்னு நம்ம லிமிட் பண்ணிக்கவே முடியாது. இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சட்டத்திலையும். அப்படி இருக்கும் போது ரிசர்ச் அப்படின்ற கான்செப்ட் எந்த இன்ஸ்டியூஷன் என்கரேஜ் பண்ணுதுங்களோ அந்த இன்ஸ்டியூஷனை வந்து சூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக மாணவர்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சூஸ் பண்ணும்போது இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா ஐசிடி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பவர் பாயிண்டில் கிளாஸஸ் எடுக்கணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்றது போர்டில் எழுதுகிறோம், அதுவும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் லீகல் எய்ட் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு விஷயம் இருக்குதுங்க. லெபார்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த ஐசிடி ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனால் மட்டும்தான் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால் அந்த விஷயத்தையும் இவங்க பார்த்தாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துறைகள் பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆக்சசிபிளாக ஒரு கோர்ட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். ஏன்னா இவங்க நான் சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் சொல்கிறோம், அதுக்கப்புறம் கோர்ட் விசிட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து 3வது 4வது வருடம் படிக்கும் போது போகக்கூடிய விஷயங்கள். அதனால் சென்டர் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லை அதுக்கு கோர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி இவங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணும் போது இவங்க இந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டிஸ், அதை பற்றி ரொம்ப யோசித்து எடுக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து சில துறையிலலாம் வந்து அவங்க முனைவர் பட்டம் எடுத்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஃபேக்கல்ட்டிஸு. ஆனால் இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும், சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டரேட் படித்தவங்களால் மட்டும்தான் ஓரளவுக்கு விஷயங்கள் என்னென்ன இதில் கொண்டு வர முடியுன்றதை அவங்க ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அந்த சட்டத்துறையில் பாடங்கள் எடுக்கும் போது அவங்களால பசங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து நெட் குவாலிஃபைட், நெட் ஆர் ஸ்லெட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்,
அதுக்கப்புறம் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது 3ல் ஏதாவது ஒரு இதில் குவாலிஃபை ஆகிருக்கிற ஒரு டீச்சரால் மட்டும்தான் இதில் வேலை செய்ய முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா BCI ரூல்ஸ் படியும் அதுக்கப்புறம் UGC ரூல்ஸ் படியும் ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு டீச்சரை வந்து நியமிக்க முடியும். அதனால் தரமான கல்வி கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்கள் எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த 5 விஷயத்தையும் வந்து ஒரு மாணவன் சட்டத்துறையை சூஸ் பண்ணும்போது, அந்த படிப்பை சூஸ் பண்ணும்போது அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகே, இப்போ ஒரு கல்லூரி நாட்கள் இந்த 5 ஆண்டுகள் அதற்கான பயிற்சி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதையும் தாண்டி இந்த ஆராய்ச்சி மாணவர்கள்னு வராங்க பார்த்தீங்களா, இது ஆய்வு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டீச்சராக அந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்போ ஆராய்ச்சி மாணவராக ஒரு ஆய்வாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு களம் இங்கே இருக்குது? நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறவங்களால மட்டும்தான் வந்து இந்த ஆராய்ச்சி எல்லாமே அந்த படிப்புக்கான கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சட்டத்துறையில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டி வேல்ஸ் மாதிரி இருக்கிற யூனிவர்சிட்டிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிசர்ச்சுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து லாவை பற்றி ஆரம்பிக்கும் போதே ரிசர்ச் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் உள்ளே கொண்டு வரும்போது மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி சட்டத்தில் என்ன இப்போது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் அவங்களுடைய முக்கியமான அந்த ஆய்வில் கொண்டு வர முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லும் போது இதில் என்ன சட்டம் இருக்குது, இதில் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதில் என்ன அவங்களால சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். இதில் ஆராய்ச்சி மாணவர்கள் என்ன அதில் முன்னிறுத்துவாங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம உள்நாட்டு மட்டும் இல்லாமல் வெளி நாடுகளில் பன்னாட்டு சட்டங்கள் இதெல்லாமே சார்ந்து அவங்க படிக்கும் போது இதில் என்ன சட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்றத இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களே இப்போது 12th முடிச்சுட்டு வர்ற பசங்களே வந்து பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த செமினார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அவங்கள ஈடுபடுத்துகிறோம். அது இல்லாமல் மூட் கோர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஈடுபடுத்தும் போது இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. அதில் என்னென்னா ஒரு சட்டத்தை கொடுக்கும் போது அவங்களால வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும். இதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி பேசினா வந்து ஒரு வாதிக்கு பயன்படுத்த முடியும், ஒரு பிரதிவாதிக்கான பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு கணக்கு மாதிரி இதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு செயல்படுத்துகிற ஒரு விஷயமே கிடையாது. இதில் ஆராய்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் பண்ணும் போது மட்டும்தான் கொண்டு வர முடியும். நீங்கள் கேட்ட மாதிரி ஆராய்ச்சியில் என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த நெட் செட் குவாலிஃபை ஆகிறது, இதில் JRF அப்படின்னு சொல்லக்கூடியதை குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா UGC கண்டக்ட் பண்ணுற இந்த எக்ஸாமில் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அதை பயன்படுத்தி அவங்களால இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் போய் வேலை செய்ய முடியும். அதாவது அவங்க டீச்சிங்கும் பண்ணுவாங்க, கூட ஆராய்ச்சியும் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து சேர்ந்து வரும். சேர்ந்து வரும்போது ஒரு வெளியில் அவங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் வரும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலோடு வருவாங்க. அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டீச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக மேடம். இப்போது +2 எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கிற இந்த ஒரு சூழலில் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு முறையில் இன்றைக்கி மாணவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை வழங்க விரும்புகிறீங்க? ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுப்பாங்க, ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை டீச்சர் ஆகணும். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மனசில் வந்து திணிக்கப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சட்டத்துறை அவங்க நிறைய நான் பார்க்குறேன். இந்த மாணவர்களை விட அவங்களோட பேரண்ட்ஸ், அதான் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க என்கொயர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க சட்டத்துறையை சூஸ் பண்ணால் அவனுக்கு வேலை கிடைக்குமா, அவன் செட்டில் ஆவானா இப்படின்ற குவரிஸ் இருக்குது. ஆனால் மாணவர்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க, இல்லை நான் இதை படிக்கணும், இதை படிச்சுட்டு நான் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியுமா, இப்படி தான் அவங்க சிந்தனை இருக்கே தவிர இதில் வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நாங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் நான் பார்த்துட்டுருக்கேன். அதில் பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க. வரும்போது அவங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கொடுத்து நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் ஒரு மாணவன் பார்த்து அவன் வரும்போது அவனுக்கு
கட்டாயமாக அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லா கெரியரில் அவனால் பிரகாசிக்க முடியும். தெளிவான ஒரு சிந்தனையோடு, இல்லை இந்த மாதிரி சட்டம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்து, இல்லை queries அவங்க டைரெக்டாக வந்து காலேஜஸ்க்கு போயிட்டு விசிட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த சட்டத்துறையை சூஸ் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சட்டத்துறை துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி சட்டத்துறை சார்ந்த நிறைய நுணுக்கமான விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். +2 முடிச்சுட்டு ஒரு கெரியர்னு வரும்போது டாக்டர், இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு போகிற மாணவர்கள் மத்தியில் இப்போ சட்டத்துறை எவ்வளோ பிரபலமாக இருக்குது, இதை பற்றின ஒரு புரிதல் ஏன் அவசியம், எந்த கல்லூரியில் போனால் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி இருக்கிற தனியார் கல்லூரிகளும் எவ்வளோ தூரம் முழுமையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதற்கு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு பணியை தாண்டி எங்கெங்கெல்லாம் இதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, பொதுவாக மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, இப்படி நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி. தினந்தோறும் பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வரும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பல மதங்களில் பார்சி மதம் ஒன்று. இந்தியாவிலும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஏறத்தாழ 1,00,000 பேர் பார்சிகள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். மிக பெரிய பதவிகளுக்கும் கூட இந்தியாவில் பார்சி மதத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இங்கே இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம் ஆகியனதான் கூடுதலாக இருக்கின்றன என்றாலும் பார்சி மதம் என்பதும் குறிப்பிடத்தக்க, அதுவும் மும்பை பகுதியிலே பெருவாரியான பார்சி மக்களை கொண்டதாக அது இருக்கிறது. அகுர் மஸ்டா என்பது அவர்களினுடைய கடவுளின் பெயர், அவெஸ்டா என்பது அவர்களினுடைய புனித நூலினுடைய பெயர். இந்த பார்சி மக்களிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் குறித்து பகுத்தறிவாளர் அறிவுக்கரசு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இறந்து போன பிறகு பிணங்களை புதைப்பதா எரிப்பதா என்கிற விவாதம் இப்போதும் கூட சில இடங்களில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மதம் சார்ந்தும் ஒவ்வொரு இனம் சார்ந்தும் அதிலே வேறுபாடு வருகிறது. தமிழர்களை பொறுத்தளவு எரிப்பது என்பது மிகவும் பிற்காலத்திலே ஏற்பட்ட ஒரு பழக்கம். சங்க இலக்கியம் தொடங்கி ஏறத்தாழ கிபி 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டு வரையில் எந்த இடத்திலும் பிணங்களை எரித்ததாக எந்த குறிப்பும் இல்லை என்று ஆய்வாளர்கள் குறிக்கிறார்கள். பிணங்கள் புதைக்கப்படுதல் என்பதுதான் தமிழர்களினுடைய பழைய மரபு. அதற்கு பிறகுதான் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பிணங்களை எரித்தல் என்கிற ஒரு பழக்கம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த பார்சி மதத்திலே பிணங்களை எரிப்பதும் இல்லை, புதைப்பதும் இல்லை. அது பற்றித்தான் அறிவுக்கரசு அவர்கள் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். எரிப்பதும் இல்லை, புதைப்பதும் இல்லை என்றால் பிணங்களை என்ன செய்வது? 2 வழிதான் நமக்கு தெரிந்து இருக்கிறது. இன்னொரு வழியும் இருக்கிறது, அது நீரில் விட்டு விடுவது. அது எப்படி என்றால் அந்த ஜலம் என்று சொல்லுகிற அதையே கல்லறையாக அவர்கள் ஆக்குவது என்பதும் இன்னொரு மரபு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் காசி போன்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். எனவே எரிப்பது, புதைப்பது, நீரில் ஆற்றோடு விடுவது என்கிற 3ஐயும் தாண்டி இன்னொரு விதமான வழக்கத்தை பார்சிகள் இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்றால், அவர்கள் பிணத்தை இந்த 3 வழிகளிலும் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தாமல் மிக உயரமான மலைகளில் அல்லது மிக உயரமான கட்டிடங்களில் கொண்டு போய் போட்டுவிட்டு திரும்பி விடுகிறார்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படி மேலே போடுவதால் என்ன நடக்கும் என்றால், கழுகுக்கு உணவாகட்டும் என்றுதான் அவர்கள் போட்டு விடுகிறார்கள். பிணந்தின்னி கழுகுகளுக்கு இவை இரையாகட்டும் என்று அதனை கொண்டு போய் உயரத்திலே மலையிலே வைத்துவிட்டு திரும்பி விடுகிறார்கள். இப்போதும் அவர்களினுடைய பழக்கம் அதுதான். ஒருவேளை கழுகுகளின் மீது கொண்ட இரக்கம் காரணமாக அது இருக்குமோ என்று நாம் நினைக்கலாம். அப்படி இல்லை. பழைய தமிழ் பாடலே உண்டு. பட்டினத்தார், தாய்மானவர்கள் போன்றவர்களெல்லாம் அந்த பாடலில் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். நாம் மிக திடமாக இந்த உலகத்திலே பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதியில் நாம் சாகப்போகிற இடம் கல்லோ, காடோ, முள்ளோ, முடலோ
அதன்பின் என் நண்பர்கள் நாயோ நரியோ பேயோ கழுகோ என்கிற பாட்டு நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே நாயும் நரியும் நமக்கு தெரியும். பேய் என்பது வெறும் நம்பிக்கை. யாருக்கு உணவாக போகிறதோ இந்த உடல் என்று அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே புதைக்கப்பட்ட பிணத்தை தோண்டி எடுத்து நரி தின்னும் என்பதை கூட நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் அப்படி கழுகுகளின் மீது இரக்கம் கொண்டு அவற்றுக்கு இரையாகட்டும் என்கிற நோக்கத்திலே இல்லை. அவர்களை பொறுத்தளவு மரணம் என்பது அந்த பார்சி மத நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், நல்லதை தீயது வென்று விடுகிற நிகழ்ச்சி தான் மரணம். எனவே மரணம் நேர்ந்தால் அப்போது ஒரு தீமை வென்றுவிட்டது என்று பொருள். எனவே அந்த தீமையை கொண்டு போய் தொலைதூரத்திலே உயரத்திலே போட்டு விடுவது என்பது அவர்களினுடைய பழக்கமாக இருக்கிறது. எனவே முன்பெல்லாம் மலைகளிலே கொண்டு போய் பிணத்தை போட்டுவிட்டு திரும்ப வந்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மலைகள் இல்லை. அல்லது அப்படி மலைகளிலே கொண்டு போய் போடுகிற போது அது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. எனவே மிகப்பெரிய கருங்கற்களாலான கோபுரங்களை கட்டி, அதற்கு பெயரே அமைதி கோபுரங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் டவர்ஸ் ஆஃப் சைலன்ஸ் என்று அது பேசப்படுகிறது. அப்படி அந்த அமைதி கோபுரங்கள் என்று சொல்லப்படுகிற, ஏனென்றால் அங்கே மனிதர்கள் வசிக்கிற கட்டிடங்கள் இல்லை. இந்த பிணங்களை கொண்டு போய் போடுவதற்காகவே அவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டி அந்த உயரத்தில் குறைந்தது 100 அடியாவது அந்த கருங்கல் கோபுரங்கள் இருக்க வேண்டும். அங்கே மேலே கொண்டு போய் அங்கேயும் கூட ஆண்களின் பிணங்கள் வலது பக்கத்தில், பெண்களின் பிணங்கள் இடது பக்கத்தில், குழந்தைகளின் பிணங்கள் நடுவில் என்று அவர்கள் போட்டு விடுகிறார்கள். இறந்த பிறகும் கூட ஆண் வேறு பெண் வேறு என்று பிரித்து பார்க்கிற அப்படி ஒரு பழக்கமும் இருக்கிறது. எனவே பிணங்களிலேயும் பால் அடிப்படையிலே பிரித்து தனித்தனியாக பிணங்களை போட்டுவிட்டு வந்தால் கழுகுகள் ஏறத்தாழ 6 மாதங்களுக்கு அதனை கொத்தி தின்னும் என்றும், அதற்கு பிறகு மிஞ்சுகிற எலும்புகள் அங்கே இருக்கிற ஒரு துவாரம் வழியாக கீழே வந்து குவிந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு இப்போது ஒரு பெரிய சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதனால் என்றால், மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி 6 மாதம் பிணம் அழுகி நாரி மேலேயே இருக்கும் என்று சொன்னால் அதனால் பல்வேறு விதமான நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதனை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் சொல்லி அதனால் அவர்களுக்கு சிக்கல் நேர்ந்திருக்கிறதோ என்று யாரும் கருத வேண்டியதில்லை. காரணம், நம் நாட்டில் மதத்தின் பெயரால் நடக்கிற எந்த ஒன்றிலும் நீதிமன்றமோ அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் போன்றவைகளோ தலையிட முடியாது என்பதை நாம் அறிவோம். எனவே இப்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் சட்டத்தினாலோ சமூகத்தில் இருக்கிற அக்கறையினாலோ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினாலோ இல்லை. எதனால் வந்திருக்கிறது என்றால், கழுகுகளுக்கு ஏற்பட்ட பஞ்சத்தால் வந்திருக்கிறது. கழுகுகள் என்கிற அந்த பறவை இனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போய் ஏறத்தாழ இல்லை என்கிற நிலையை நோக்கி இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு கழுகுகளிலே இன்னொரு செய்தியை கூட நாம் எண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே திருக்கழுக்குன்றம், அந்த கழுகின் பெயரிலே தான் அது திருக்கழுக்குன்றம் என்று நான் சிறுவனாக இருக்கிற போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். குறிப்பிட்ட நேரத்தில் 2 கழுகுகள் வந்து சோறு எடுக்கும் என்று, அதை பார்ப்பதற்காகவே கூட்டமாக மக்கள் போய் வந்த நிகழ்வுகள் உண்டு. இன்றைக்கும் திருக்கழுக்குன்றம் இருக்கிறது, அந்த கழுகுகளை காணவில்லை. எனவே கழுகுகள் எண்ணிக்கையில் குறைந்து போய்விட்டதால் இந்த பிணங்களை என்ன செய்வது என்று ஒரு பெரிய கேள்வி எழுந்து, அதற்கு பிறகு இப்போது சூரிய ஒளிக்கற்றைகள் மூலம் எரிப்பது என்று அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நாம் சின்ன வயதிலே படித்திருக்கிற அந்த குவி ஆடி, ஒரு ஆடியை காட்டினால் அதில் வருகிற சூரிய வெளிச்சம் பட்டு ஓர் இடத்தில் கூர்மையாக வந்து சேரும். எனவே பெரிய அந்த ஆடிகளை வைத்து சூரிய ஒளி பட்டு அது அந்த வெளிச்சத்தில் எரிந்து போகட்டும் என்பது, சரியாக சொன்னால் இது பிணத்தை எரிப்பது என்பதுதான். ஆனால் நெருப்பு மூட்டி எரிக்காமல் அவர்கள் சூரிய ஒளியினால் எரிக்கிறார்கள். இது அவர்களின் புனித நூலான அவெஸ்டாவில் இருக்கிறதா என்பது வேறு. கால மாற்றத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை எந்த மதமும் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 6 மாதங்களில் காணாமல் போன பழைய பிணங்களுக்கு மாறாக இப்போது 20-25 நாட்களில் இந்த சூரிய ஒளி கற்றைகள் பிணங்களை எரித்து விடுகின்றன என்று கூறுகிறார்கள். இன்றைக்கும் மும்பையிலே பார்சி மதம் சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் இந்த முறையைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மதமும்
வினோதமான பல்வேறு பழக்கங்களை வைத்து கொண்டிருக்கின்றன. என்னதான் அறிவியல் தொழில்நுட்பமெல்லாம் வளர்ந்தாலும் மதங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்பதை அறிவுக்கரசு அவர்களினுடைய இந்த கட்டுரை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு கல்வி தகுதி அதிக அளவில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் படித்த இளைஞர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். ஆலோசனை நேரத்தில் கல்வியும் வேலைவாய்ப்பும் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் நிகழ்ச்சி ஆரம்பிற்கு முன்னால் ஒரு சிறிய அழகான வாசகம். எ கோல் இன் ரைட்டிங் இஸ் அ ட்ரீம் வித் த டெட்லைன். நாம் என்ன இலக்கை அடைய விரும்புகின்றோமோ அந்த இலக்கு என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பின் அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டோமானால் நிச்சயமாக நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். இன்றைக்கு வேலைவாய்ப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா, யார் தங்களை சரியாக தயார்படுத்தி கொள்ளவில்லையோ, யார் சரியாக பயிற்சிகள் திறன்களை வளர்த்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக இருக்குது. திறன்களை நன்றாக வளர்த்து கொண்டவர்களுக்கு, தான் அடைய வேண்டிய இலக்கை நன்றாக தெரிந்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கல்லூரியில் படித்த கடைசி நாள்லேருந்து அதுக்கு அடுத்த முதல் நாள் அவங்களோட வேலைவாய்ப்பில் முதல் நாளாக மாறிடுது. ஸோ அதற்கு நம்மளை தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல துறைகள் இருக்குது. எல்லா துறையிலையும் என்ஜினியர்கள் படிக்கிறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு மேலே என்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆகிறாங்க. அதில் 3 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறது, மீதி பேருக்கு வேலை கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு இல்லையா அப்படின்னா இல்லை, வேலைவாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கிறது, இல்லை தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, த லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். அவருக்கு வேலையை பெறுவதற்கான திறன் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமா எம்ப்ளாயபிலிட்டி ப்ராப்ளமா அப்படின்னா, இது எம்ப்ளாயபிலிட்டி தான் ப்ராப்ளமே தவிர எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒருத்தர், நான் படித்து முடித்ததுலேருந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லட்சே அவருக்கு என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆட்டோமொபைல் டிசைனர் ஆகணும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டோமொபைல்னால் ஒரு கிரேஸ். நான் கார் டிசைன் பண்ணணும், பைக் டிசைன் பண்ணணும், நான் டிசைன் பண்ண பைக் ரோட்டில் ஓடணும், ஸ்போர்ட்ஸ் கார் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. அப்போது அவங்க இதெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ அதற்கான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது ஆசை திறன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது ஜஸ்ட் அ விஷ் அப்படின்னு விருப்பமாகி போயிருமே தவிர அது நிச்சயமாக அது ஒரு இலக்காக மாற முடியாது. ஸோ அது ஒரு இலக்காக மாறணும், நான் ஒரு டிசைனராக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தங்களை நிச்சயமாக நம்ம தயார்படுத்திக்கணும். இப்போ நான் ஒரு ஆட்டோமொபைல் டிசைனர் ஆகணும் அப்படின்னா என்னோடய இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் ஆட்டோமொபைல்னால் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கற்றுக்கணும். அந்த அடிப்படை மிக மிக அவசியம். ஒரு பில்டிங்க்கு எப்படி ஃபவுண்டேஷன் மிக முக்கியமோ அதற்போல் என்ஜினியரிங்கில் படிக்கிற என்ஜினியரிங் ஃபண்டமெண்டல் மிக மிக அவசியம். ஒரு ஆட்டோமொபைலுங்கிறது ஒரு லேத்தல் வெப்பன், ஒரு ஆயுதம் மாதிரி. ஒரு 4 பேர் ஆட்டோமொபைலில் போகிறோம், அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா 4 பேரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஒரு பஸ்ஸை டிசைன் பண்ணுறோம், அது சரியாக போகலை அப்படின்னா அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதோட அடிப்படை என்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரியணும். அது கல்லூரியில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் படித்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது தெரிந்ததற்கு பிறகு நான் டிசைனர் ஆகணும் அப்படிங்கிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2D ட்ராயிங்ஸ் எப்படி இந்த ட்ராயிங்ஸ் வரும், எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி இருக்கிற ஸ்பேஸை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு காருக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, எங்கெங்கே கம்ஃபர்ட் இருக்குது, எங்கெங்கே தண்ணி பாட்டில் வைக்கலாம், அந்த லெவலுக்கு டீட்டெயில் டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முதல்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு டிசைன் தெரியணும். அந்த டிசைன் முதல்ல கற்றுக்கணும். ஒரு 2D டிராஃப்டிங்கில் கற்றுக்க முடியணும். அதற்கு பிறகு ஒரு என்ஜின் டிசைன் பண்ணுறாங்க, ஒரு பாடி ஷெல்லு டிசைன் பண்ணுறாங்க, பாடியை டிசைன் பண்ணுறாங்க, கார் பாடியை, இல்லை ஒரு பைக்கோட பெட்ரோல் டேங்க் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு பலவிதமான சாஃப்ட்வேர் இருக்குது, பலவிதமான ஒரு அடிப்படை இதெல்லாம் இருக்குது. அதாவது நிர்ணயிச்சிருக்காங்க, இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ லென்த் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கணும், இந்த மாதிரி ஏரோடைனமிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படைகள் இருக்குது. அதெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த அறிவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியர் என்ஜின் டிசைன் அப்படின்னு எடுத்தோம்னா மேபி ப்ரோ இன்ஜினியர், சாலிட் ஒர்க்ஸ், அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை நல்லா கற்றுக்கணும். அந்த சாஃப்ட்வேரை நல்லா கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி ஒரு ப்ராடக்ட்லாம் பண்ணி பார்க்கணும்.
அதை படிக்கிறப்போ வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் படித்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்களால அதை ஷேர் பண்ணிக்க முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஷெல் டிசைன் பண்ணணும், பாடி டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கெட்டியா மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இல்லை NX மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்து அதை பயன்படுத்தி அந்த சர்ஃபேஸ் டிசைன் பண்ணணும். ஸோ சாலிட் டிசைன் பண்ணியாச்சு, இன்ஜின் டிசைன் பண்ணி பார்த்தாச்சு, சர்ஃபேஸ் டிசைன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ எல்லா டிசைனும் தனித்தனியாக பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டல் தெரியுது, டிசைன் பண்ணி பார்த்துட்டோம், சர்ஃபேஸ் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ண டிசைன் சரியா அப்படின்னு டிசைன் வேலிடேட் பண்ணோம். எந்த ஒரு டிசைனும் நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறமா அதை சரியாக பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது வேலிடேட் பண்ணும். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ முதல்ல வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். அந்த வேலிடேஷனில் அது வந்து டிசைன் வேலிடேஷன் அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து இப்போ ஆன்சிஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை நாஸ்ட்ரான் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம வந்து டிசைனை வேலிடேட் பண்ணுவோம். அந்த வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசைன் சரிதான், இந்த டிசைன் வந்து உகந்தது அப்படிங்கிறத நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டு எண்ட், இதற்கு எவ்வளோ பணம் வேணும், இதை டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாகும், இதற்கு என்னென்ன மாதிரி ரிசோர்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி மெஷின் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு 3D பிரிண்டரில் இதை வந்து ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். ப்ரோட்டோடைப்னா இதை முழுசாக டிசைன் உண்மையிலே இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் சின்ன சைஸில் அதை பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்து அதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோம், தென் கோ ஃபார் அ ரெகுலர் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இது வரைக்கும் தான் டிசைனரோட வேலை. நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் டிசைனர் ஆகணும் அப்படின்னா இதை முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், எங்கேயோ ஒரு இன்டர்வியூக்கு போகிற சமயத்தில் யாரோ இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளால் வந்து ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது. நம்ம கனவு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக இன்டர்வியூ பண்ணுறவர்கிட்ட வந்து நம்மளால் வந்து எடுத்துரைக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஒரு தெளிவான பார்வையோட இப்படி ஒரு பையன்தான் அவங்க வந்து தேடிட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் இந்தியா, அதாவது மேக் இன் இண்டியாங்கிற ஒரு கான்செப்ட்லாம் ட்ரை பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து வேலைவாய்ப்புகள் பெருக்குவது தான் வந்து எல்லாரோட நோக்கமாக இருக்குது. கல்லூரிகளும் சரி, அரசும் சரி, தொழிற்சாலைகளும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே நோக்கம் வந்து வேலைவாய்ப்பை பெருக்குவது அண்ட் தரமான மாணவர்களை உருவாக்கி அதை வந்து தரமான பொருட்களை நம்ம நாட்டில் உருவாக்கி உலகம் பூரா சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஆசை. ஸோ இதுக்கு அடிப்படை தேவையை வந்து நம்ம வந்து நல்லா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பித்து அந்த ப்ராடக்டை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தி எவ்வளோ அழகாக ப்ராடக்ட் பண்ணலாம், எவ்வளோ சேஃப்டியாக ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதற்கான பயிற்சிகளையும் திறன்களையும் நம்ம வளர்த்துக்கிறது மிக மிக அவசியம். இப்போ வந்து இந்த திறன்கள்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலைக்கு போகிறப்போ ஒன்று உங்களால் நல்லா வேலையும் பண்ண முடியும், உலகத்தரத்தோடு நீங்கள் போட்டி போட முடியும், அதே நேரத்தில் உங்களோட நிறுவனத்தில் நீங்கள் மேலே மேலே வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்லையே ஒரு பேப்பரில் நான் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த இலக்கை அடைவதற்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எழுதிட்டு ஒரு தரம் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போக 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 நம்மளால் வந்து நிச்சயமாக நம்ம நினைத்த இலக்கை அடைவது மிகவும் சுலபமாகிறது. ஒரு அழகான ஒரு இது ஒன்று படித்தேன். அதாவது உங்களுடைய வளர்ச்சி மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ, ரெகுலராக காலேஜில் வந்து காலேஜ் டைமில் படிக்கிறீங்க, காலேஜ் டைமில் காலேஜில் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணுறீங்க, என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவா இருந்தால் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதற்கு பிறகு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னென்ன புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறீங்க, எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, எப்படி வந்து புது உத்திகளை கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட கேரியர்லேயும் உங்களோட சிறப்பாக செயல்பட முடியும், அதே நேரத்தில் உங்களோட வேலையிலையும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்டோடு அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம்.